மெய் என்பர்களே, பிள்ளையார் கதை நடைபெற்று கொண்டிருக்கும் இவ்வேளையில் வவுனியா புதுக்குளம் சித்தி விநாயகப் பெருமான் எனக்கு தந்த பெரும் பாக்கியத்தை உங்களுடன் பகிர்ந்து கொள்வதில் பெருமகிழ்வடைகின்றேன். பிள்ளையார் கதை. திருச்சிற்றம்பலம். காப்பு. கரும்பும் இளநீரும் காரள்ளும் தேனும் விரும்பும் அவல் பலமும் மென்மேலருந்தி குணமுடையராய் வந்து குற்றங்கள் தீர்க்கும் கணபதியே கதைக்கு காப்பு. திருவிளங்கு மான்மருகால் சேவதனிலேறி வருமன்றாமைந்தருளும் மைந்தா முருகனுக்கு முன்பிறந்த யானை முகவா உனை தொழுவேன் என் கதைக்கு நீ என்றும் காப்பு. திருவாக்கும் செய்கர்மம் கைகூட்டும் செஞ்சொற்பெருவாக்கும் பீடும் பெருக்கும் உருவாக்கும் ஆதலால் வானோரு மானை முகத்தானை காதலால் கூப்புவர்தம் கை. ஒற்றை மறுப்பும் ஓரிரண்டு கைத்தலமும் வெற்றி புனைந்த விழி மூன்றும் பெற்றதொரு தண்டைக்கால் வாரணத்தை தன் மனதில் எப்பொழுதும் கொண்டாக்கால் வாராது கோற்று. பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பும் இவை நாளும் கலந்துனக்கு நான் தருவேன். கோலம் செய்தும் கரிமுகத்து துமணியே நீ எனக்கு சங்கத்தமிழ் மூன்றும் தாம். எள்ளு பொரிதேன் அவலப்பம் மிகும் பயருமிள நீரும் வள்ளிக்கிழங்கும் மாம்பழமும் வாழைப்பழமும் பலாப்பழமும் வெள்ளைப்பாலும் மோதகமும் விரும்பி படைத்தேன் சந்நிதியில் கொள்ளை கருணை கணபதியே கொட்டி அருள்க சப்பாணி. சண்டப் பெருச்சாடியறிச்சடை கொண்டு வையத்துலாவி அண்டத்து அமரர் துதிக்க அடியார்க்கு அருளும் பிரானேயே. எண்டிக்கும் அன்பர்கள் வாட்க இணையற்ற வேரொளி வீச குண்ட கணபதி நம்பி கொடுங்கையால் சப்பாணி கொட்டே. புத்தகத்துள் உரை மாதே பூவில் அமர்ந்திடுவாழ்வே வித்தக பெண் பிள்ளனங்காய் வேதப் பொருளுக்கு ரைவி முத்தின் குடை உடையாளே மூலகந்தொழுதேத்தும் செப்பிக்க வித்த முலையாய் செவ்வரியோடிய கண்ணாய் சற்கோலம் தின்னும் வாயாய் சரசுவதி என்னும் திருவே காலோ உனை தொழுவேன். இயல் இசை நாடகம் என்னும் முத்தமிழ் கல்விகள் எல்லாம் முழுதும் எனக்கு அருள் செய்து என் சித்தம் தனில் நீ இருந்து திருவருள் செய்திடுவாயே. பொன்னிறங்கடுக்கும் புனிச்சினி கொடுமி தன்மனை இருந்த தீர்சால முனிவன் கந்தமும் மத கரிமுகன் கதைதனை செந்தமிழ் வகையாய் தெளிவுறச் செப்பினன். அன்னதிற் பிறவியில் அறிவரத் திரட்டி தொன்னதி விளங்க சொல்லுவன் கதையை. மந்திரகிரியில் வடபாளாங்கோர் இந்து தமிழ் சோலை ராசமாநகரியில் அந்தணன் ஒருவனும் ஆயிழை ஒருத்தியும் சுந்தர புதல்வரை பெறுதல் வேண்டி கடவுளாலயமும் கடிமலர் பொய்கையும் தளநிதற் பள்ளியும் தாம்பல சமைத்து புதல்வரை தருகென பொறுப்பர சென்ற மதர் வெளிவாகனை வழிபடு நாளில் மற்றவர் புரியும் மாதவன் கண்டு சிற்றிடையுமையாள் சிவனடி வணங்கி பரனே சிவனே பல்லுயிர்க்கு உயிரே அரணே மறையவர்க்கு அருள் புரிந்து அருளன அந்தணன் தனக்கு இந்த நற்பிறப்பில் மைந்தரில்லை என்று மறுத்து அரணுரைப்ப எப்பரிசாயினும் பொருட்டு ஒரு சுதன் தப்பிலாமறையோன் தனக்கருள் செய்கன இமையாளுடைய உமையாள் மொழிய இமையாள் முக்கன் இறைவன் வெகுண்டு பொன் சொல் கேட்டல் பேதமை என்று வன் சொற்பயிலும் பாவையை நோக்கி பேதாய் நீ போய் பிறவென மொழிய மாதுமையவளும் மடந்தளர் ஊற்று பொன்றிடுமானிட புன்புறப் பெய்துதல் நன்றல்லவென்றே நடுக்கமுற்று உரைப்ப கரைமிடற்று அண்ணல் கருணை கூர்ந்து புரை நுதலவட்கு நீ பிள்ளையாகச் சென்றவன் வளர்ந்து சில பகல் கழிந்தால் மன்றல் செய்தருள்வோம் வருந்தலை என்று விடை கொடுத்து அருள விலங்கன் மாமகளும் படைமயிற்றாய பெண்மகள் வாகி தார்மலி மார்பன் சதுர்மறை கிழவன் சீர்மலி மலைவி திருவயிற்று உதித்து
பாவையும் சிற்றிலும் பந்தொடு கிழங்கும் யாவையும் பயின்ற இயல்பினாகி ஐயாண்டடைந்த பின் அன்னையும் மத்தனும் ஐயார் கருங்குழல் வாணுதல் தன்னை மானுடவரையோர்க்கு வதுவை செய்திட காணமர் குழலியை கருத்திற் கேட்ப பிறப்பிறப்பில்லா பெரியோர்க்கு அன்றி அறத்தகு வதுவைக்கு அமையேன் யானென மற்றவன் தன்னை உன் மணமகளாக பெற்றிடல் அரிதென பெயர்ந்தவர் பேச அருந்தவ முயற்சியால் அணுகுவேன் யானென கருத்திடனெடுக்க கௌரியங்குரைப்ப மறுமலி கமல மலர்த்தடத்தருக்கில் தருமலில் இழந்தவற்றாலையது அமைத்து பணியடி பற்பல பாங்கியர் சூழ அணிமலர் குழலுமை அருந்தவம் புரிதலும் அறிவைதன் அருந்தவம் அறியோம் யாமென இருவரும் அறியா இமையவர் பெருமான் மானிடமேந்தும் வண்ணமது ஒளிந்து மானிட யோக மறையவன் ஆகி குடையொடு தண்டு நற்குண்டிகை கொண்டு மடமையில் தவம் புரிவாவிக்கரையில் கண்ணுதல் வந்து கருணை காட்டி தன்னரும் கூந்தல் தையலை நோக்கி மின்பெரு நுண்ணிடை மெல்லியனாய் நீ என் பெறத்தவம் இங்கி அற்றுவல் நன்றலும் கொன்றைவார் சடையனை கூட என்று உரைத்தலும் நன்னரச் சிரித்து நான் மறையோனோ மாட்டினிலேறி மண்மழித்தரித்து காட்டினில் சுடலையில் கடத்துடனாடி பாம்பும் எலும்பும் பாதரமாலையும் சாம்பலும் அணிந்து தலையோடு ஏந்தி பிச்சை கொண்டுழலும் பித்தம் தன்னை நச்சி நீர் செய்தகம் நகை தருவக்கென பூங்கொடியருந்தவம் பூசுரன் குலைத்தலும் வாங்கவன் நாணமுற்று அணிமலை புகுதலும் செடியர் வந்து செழுமலர் குழலியை வாடுதலொழிகர மணிமையில் தேற்றி சிந்துர வாடுதற் செடியர் சிலர் போய் தந்தை தாய் இருவர் தாளினை வணங்கி மாவிக்கரையில் வந்தொரு மறையோன் பாவைதன் செங்கையை பற்றினன் என்றலும் தோடலர் கமலத் தொடைமறை முனியை ஆடகமாடத் தனைமறை கொணர்கென மாடகையாய் முரல் மங்கையர் ஓடி நீடிய புகழாய் நீ எழுந்து அருளன மைமலர் குழலி வந்தனை அழைக்கில் அம்மனை புகுவனென்று அந்தணர் உரைத்தலும் பொற்றொடி நீ போய் பொய்கையில் நின்ற நற்றவ முனியை நடாத்திக் கொணர்கென சிவனை இழந்த சிற்றறிவுடையோன் அவரையான் சென்றிங்களைத்திடனென்று சிற்றிடை மடந்தையும் சிறினலாகி மற்றைய மாதர் மதிமுகம் நோக்கி நெற்றியில் கண்ணுடை நிமலனுக்கு அல்லவள் பொற்பலர் கங்கை பொருந்துதற்கு அரிதால் மானிட வேட மறையவன் தனக்கு யான் வெளிப்படுவது இல்லை என்று இசைப்ப மலையிட வந்த மாமுனி தன்னை இடையடி தொழுதல் இளையோர்க்கு இயல்பெனத் தந்தையும் தாயும் தகைபர மொழியச் சிந்தை குளிர்ந்து சிறுதல் ஒளிந்து தாய் சொல் மறுத்தல் பாவமன்றங்கி ஆயிழைதானும் அவனெதிர் சென்று சுற்றி வந்தவனடி சுந்தரி வணங்கி மற்றவன் தன்னை மனையில் கொணர்ந்து ஆதியம் பகவற்கு அன்பனாகும் வேதியன் பழைய விருத்தனென்று எண்ணி ஆசனம் நல்கி அறிக்கிய முதலாய் பாதபோசனைகள் பண்ணிய வில்லர போனகம் படைத்து பொறிக்கரி பருப்பினை ஆண்பால் மாங்கனி அழகிய வலாச்சுளை தென்கதலிப்பழம் சீர்பரப்படைத்து அந்தணன் தன்னை அமுது செய்வித்து சந்தனம் குங்குமம் சாந்திகை கொடுத்து தற்கோலத்தொடு சாதிக்காயும் கற்பூரத்தொடு கவின்பெறக் கொண்டு வெள்ளிலையடைக்காய் விளங்கிய பொன்னின் ஒள்ளிய தட்டில் வந்து முன்வைத்து சிவனென பாவனை செய்து நினைந்து தவமறை முனிவனை தாளினை வணங்க தேனமர் குழலி திருமுகம் நோக்கி ஓனமாமுனி முன் முறுவல் காட்டி கற்றச் சடையும் கரமொரு நான்கும் நெற்றியில் நயனமும் நீலகண்டமும் மானும் மளவும் மலர்கரத்திலங்க கூன்மதிலவும் கொளித்திட முடிமேல் வரந்தரு முதல்வன் மடமையில் காண கரத்ததன் உருவம் காட்டி முன்னிப்ப மரகதமேனி மலைமகள்தானும் விரை கோடங்கவனடி வீழ்த்திரஞ்சிவனே அரியறிந்திரர் அமரர் விஞ்ஞையர் கருடர் கிண்ணகர் காயவாசிகர் ஏதமிழ் முனிவர் அவுணரிலாக்கதர் பூதரியக்கர் ஹிம்புருடலகலை சித்தர் தாரகை தருவர்கள் முதலாய்
கணிக்கரம்பதனன் களத்தில் உள்ளவரும் மணிக்கரும் களத்தினை வந்தடைந்ததன் பின் மன்றலங்குழலிக்கு பதுவை நாட்குறித்து தென்றல் வந்திலங்கும் ஒன்றிகளத்து பொன்றிகள் பவள பொற்கால் நாட்டி மாணிக்கத்தால் வளைவல வரப்பி ஆணி பொற்றகட்டால் அழகுறவேந்தி நித்திரமாலை நிறை நிறை தூக்கி பக்திகள் தோறும் பலமணி பதித்து தோரணம் நாட்டி துயில் தானித்து பூரண பொற்குடம் பொலிவுற வைத்து திக்கு தோறும் திருவிளக்கேற்றி பக்தி படர் முனை பாலிகை வரப்பி கண்ணலும் கமுகும் கதலியும் நாட்டி பன்மலர் நாட்டி பந்தல் ஜோடித்து நலமிகு கைவலோர் நஞ்சனிமிடற்றனை குலவிய திருமண கோலம் புனைந்தார் வரசுரர் மகளிர் மலைமகள் தன்னை திருமண கோலம் செய்தனராங்கே எம்பிரானையும் இளங்கொடி தன்னையும் உம்பரெல்லாம் ஒருங்குடன் கூடி கடலென விளங்கும் காவனம் தன்னில் சுடர்விடுபவள சுந்தர பலகையின் மறைபுகழ்ந்தேந்த மகிழ்ந்துடலிருத்தே பறையொலியோடு பணிவளையார்ப்ப வதுவைக்கு ஏற்ற சதுர்முதினறியே சதுர்முகனோமச் சடங்குகளியற்ற தருகலற்றொளி பொற்தாலி பூட்டி சிறுமதி நுதலியை சிவன் கையில் பிடித்தவன் அறிவலம் சூழ எரிவலம் வந்து பரிவுடன் பரிமள பாயலில் வைகி போதனி கருங்குழல் பூவை தன்னுடனே ஓத நீர் வேலை சூழுஞ்சயம் பதிபுகேரார் வழியின் நெண்டிசை தன்னை பாராது வா பணிமொழி நீ என வரும் கருங்குழலால் மற்றும் உண்டோமென திருந்திலை மடந்தை திரும்பினல் பார்க்க களிரும் விழியும் கலந்து விளையாடல் கண்டு ஒளிர்மணி பூணார் உணர்வோனுடனே இவ்வகையாய் விளையாடுவோம் இங்கென அவ்வகையரனும் அதற்கு உடன்பட்டு மதகரி உரித்தோன் மதகரியாக மதகரியுமை விடி வடிவமதாகி கூடிய கலவியற்குவலயம் விளங்க நீடியவானோர் நெறியுடன் வாழ அந்தடர் சிறக்க வானிலம் பெருக செந்தழல் வேள்வி வேதாகமும் சிறக்க அரம்பலம் பெருக மரம்பலம் சுரக்க திறம்பல அசுரர் செகதலம் விளங்க வெங்கரி முகமும் வியன்புளை கையோடு வெங்கரத்தலமும் மலர்பதம் இரண்டும் பவளத்து ஒளி சேர் பைந்து வருவாயும் தவளக்கிம்புரி தடமறுப்பிரண்டும் கோடி சூரிய போற்குலவிடுமேனியும் பிழை போலகன்ற பெருங்குடவயிரும் நெற்றியில் நயனமும் முப்புரி நூலும் கற்றைச் சடையும் கனகனின் முடியும் தங்கிய முரம்போல் தலைமழைச் செவியுமாய் அங்கரத்து அண்ணல் வந்தவதரித்தலும் பொங்கரவணிந்த புண்ணியமூர்த்தியும் மங்கை மனம் மிக மகிழ்ந்துடன் நோக்கி விண்ணுள்ளோர்களும் விரிந்த நான்முகனும் மண்ணுள்ளோர்களும் வந்துனை வணங்க ஆங்கவர் தங்கட்கு அருள் சுரந்து அருளி தீங்கது தீர்த்து சென்னரை அழைத்து பாரணமாக பலகணி அருந்தி எரணியாளின் கீழினிதிருவென்று பூதலம் தன்னில் புதல்வரை இருத்தி காதல் கூர்மடனடை கன்னியும் தானும் மைவளர் சோலை மாநகர் புகுந்து தெய்வநாயகன் சிரத்தினில் இருந்த பின் வானவராலும் மானிடராலும் காணவர் கொடிய கடுவிலங்காலும் கருவிகளாலும் காலனாலும் ஒரு வகையாலும் உயிரழியாமல் திறம்பெற மாதவம் செய்து முன்னாளில் வரம் பெறுகின்ற வலிமையினாலே அயமுகச்சி மொத்தடற்படை சூழ கயமுகம் படைத்த கயமுகத்து அவுணன் பொன்னுலகளித்து புலவரை வருத்தி இந்நிலத்தவரை இடுக்கண்படுத்தி கொடுந்தொழில் புரியும் கொடுமை கண்டு ஏங்கி அடுந்தொழில் குசலத்து அண்ணலும் அமரரும் கரைபடு கண்ட கடவுளை போற்றி முறையிடக் கேட்டு முப்புறமெரித்தோன் அஞ்சலீர் என்றவர்க்கு அபயம் கொடுத்தே அஞ்சுகை கரைமுகத்து அண்ணலை நோக்கி அனை மாமுகத்து அவுணனோடு அவந்தன் சேனைகள் முழுவதும் சிந்திடப் பொருது குன்று போல் வளர்ந்த குறப்படை சூட்டி வென்று வா என்று விடை கொடுத்து அருள ஆங்கவன் தன்னோடு அவர் பல உதவி பாங்குரும் அவன் படை பற்றறக் கொண்டபின் தேர்மிசையேறி சினங்கொடு செருவில் கார்முகம் வளைத்த கயமுகாசுரன் மேல் ஒற்றை வெண்மறுப்பை ஒடித்தவன் உரத்து
கொன்றிடகறிந்தான் குருதி சோர்ந்திடவே சோர்ந்தவன் வீழ்ந்து துண்ணன எழுந்து வாய்ந்த மூஷிகமாய் வந்தவன் பெறவே வந்த மூஷிகத்தை வாகனமாக்கி எந்தை விநாயகன் எறினல் நிருப்பான் எறிந்தவன் மறுப்பங்கிவை நொடியளவில் செறிந்தது மற்றவன் திருக்கரத்தினிலே வெல்லவை கதிர்வேல் விழிபடைத்து அருளும் வல்லவை தனை தன் மனையென வளர்ந்தே ஒகையோடு எழுந்தாங்கு உயர்படை சூழ பாகையும் புனைந்து வரும்பழி தன்னில் கருச்செங்கோட்டில் கயமுகத்தேரும் திருச்செங்காட்டில் சிவனை அர்ச்சித்து கணபதீச்சரமெனும் காரண நாமம் பணபதி புகழ் தரு பதிப்பு உண்டாக்கி சங்கரன் பார்வதி தனைமனை மகிழ இங்கு வந்தன்புடன் நெய்திய பின்னர் கணங்களுக்கரசாய் கதிர்முடி சூட்டி இணங்கிய பெருமை பெற்று இருந்திடராங்கேதவர்கள் முனிவர் சித்தர் கந்தருவர் யாவரும் வந்திங்கு ஏவல் செய்திடும் நாள் அதிகமாய் உரைக்கும் அவனி திங்களின் மதிவளர் பக்கம் பந்திடு சதுர்த்தியின் விநாயகர்க்கு உரிய விரதம் என்று எண்ணி மனாதிகள் கழித்து மரபொடு நோற்றார் இப்படி நோற்றிட்டு எண்ணிய பெருநாள் ஒப்பரும் விரதத்து உருமொரு சதுர்த்தியில் நோற்று நற்பூசை நுடங்காது ஆற்றி போற்றி செய்திட்டார் புலவரங்கரனை வருமலர் தூவும் வானவர் முன்னே நிருமலர் குமரன் நிறுத்தம் புரிந்தான் அனைவரும் கைதொழுது அடியினை போற்ற வரைகளற் சந்திரன் மனச்செருக்கதனால் பிழை போல் வயிறும் பெருத்த காத்திரமும் தாழ்துளை கையும் தலைமுறை செவியும் கண்டன நகைத்தான் கரிமுகக் கடவுளும் கொண்டனன் சீற்றன் குபேரனை நோக்கி என்னை கண்டிங்கு கண்டனை சிரித்தாய் உன்னை கண்டவர் உரைக்கும் இத்தினத்தில் பழியொடு பாவமும் பல பல விதனமும் அழிவுமை துறவென்று அரசி போல் சவித்தார் விண்ணவர் எல்லாம் மிக மனவெருவே கண்ணருள் கூறும் கடவுளித்தினத்தில் கோர வெஞ்சின மிக கொண்டனன் நன்னாள் மார்கழி திங்கள் மதிவளர் பக்கம் சதயம் தொட்ட சட்டினல் விரதமன்று இதயத்து எண்ணி யாவரும் நோற்றார் இப்புவி மாந்தர் எம்பிய விரதம் வைப்புடன் நோற்ற வகையினிச் செல்வாம் குருமணி முடிவுனை குருகுலத்து உதித்த தருமனும் இளைய தம்பியர் நால்வரும் தேவகி மைந்தல் திருமுகம் நோக்கி எண்ணிய விரதம் இடையூறு இன்றி பண்ணிய பொழுதே பலிப்பு உண்டாகவும் செருவினில் எதிர்த்த செருநரை வென்று மறுமலர் புயத்தில் வாகை சூடவும் எந்த தெய்வம் எவ்விரதத்தை வந்தனை செய்யில் வருணமக்குறையென பாட்டழிதுதையும் பரிந்துளாய் மார்பனும் கேட்டருள் வீரன கிளர்த்துதல் உற்றான் நக்கு அணியும் அரண் முதல் அளித்தோன் விக்கினம் தீர்க்கும் விநாயகமூர்த்தி ஓட வைத்திடும் பொன்னொட்டொளி விளங்க கோடி சூரிய போல் குரவிய மேனியன் கடகரி முகத்தோன் காத்திரம் பெருத்தோன் தடவரை போலும் சதுர்த்துயம் உடையோன் சர்வ ஆபரணமும் தரிக்கப்பட்டவன் ஒரு மறுப்புழை போல் ஒரு மறுப்புடையோன் ஒரு கையில் தந்தமும் ஒரு கையில் பாசமும் ஒரு கையில் மோதகமும் ஒரு கையில் செவஞ்சை உத்தம மாலையோடு உறுதி நினைவின்படி சித்தி செய்வதனால் சித்தி விநாயகன் நன்றிமை அவரும் யாவரும் துதிப்ப நன்றி தரித்திரு நாமம் படைத்தோன் புலவரைக் காண புறப்படும் போதும் செருவினில் யுத்தம் செய்திடும் போதும் வித்தி ஆரம்பம் விரும்பிடும் போதும் உத்தியோகங்கள் உயன்றிடும் போதும் ஆங்கவன் தன்னை அர்ச்சனை புரிந்தால் தீங்குறாதெல்லாம் ஜெயமுண்டாகும் கரதலமைந்துடை கணபதிக்கு உரிய விரதம் என்றுள்ளதை விரும்பி நோற்றவர்க்கு சந்ததி தழைத்திடும் சம்பத்து உண்டாகும் புத்தியில் நினைந்த பொருள்கை கூடும் மேலவர் தம்மையும் வென்றிடலாம் என தேவகி மைந்தன் செப்பிட கேட்டு நுவலரும் விரதம் நோற்றிடும் இயல்பும் புகர்முகக் கடவுளை பூசை செய்விதமும் விரிந்தமக் குறைத்திட வேண்டுமென்று இறப்ப வரை குடை கவித்தோன் வகுத்துரை செய்வாள் சேரி நீராவணி திங்களின் மதிவளர் பூர்வ பக்கம் புணர்ந்திடு சதுர்த்தியின் முத்தும் புனரியில் முறை நீர் வடித்து சக்தி வந்தனம் தவறாதியற்றி அத்தினம் மதனில் ஐங்கரக் கடவுளை
பக்தியோடு அர்ச்சனை பண்ணுதல் வேண்டும். வெள்ளியாற் பொன்னால் விளங்கும் அவன்தன் ஒள்ளிய அருள் திரு உரு உண்டாக்கி பூசனை புரிய புகன்றனர் பெரியோர். ஆசிலா மண்ணால் அமைத்தலும் தகுமால் பூசை செய்துவிடம் புனிதமது ஆக்கி வாசமென் மலரில் மஞ்சரி தூக்கி கோடிகம் கோஷிகம் கொடுவில் தானித்து நீடிய நூல்மலை நிறைகுடத்திருத்தி விந்தை சேர்சித்தி விநாயகன் உருவை சிந்தையில் நினைந்து தியானம் பண்ணி ஆவாகனம் முதல் அர்க்கிய பாத்திரம் வாகராசா மனம் வரை கொடுத்து ஐந்தமிர்தத்தால் அபிஷேகித்து கந்தம் சாத்தி கணேச மந்திரத்தால் ஈஸ்வரபுத்திரர் என்னும் மந்திரத்தால் மாசகள் 2 வஸ்திரம் சாத்தி பொருந்துமை சுதனா புகழும் மந்திரத்தால் திறந்தும் பழித்து தீபம் கொடுத்து பச்சொருகுடன் 10 விதமாய் பத்திர புஷ்பம் பல பல குணந்தே உமாசுதன் கணாதிபன் உயர்கரி முகத்தோன் குமாரகுரவன் பாசாங்குஷகரன் கதந்தன் ஈஸ்வரபுத்திரன் ஆகுவாகனன் அருள் தரு விநாயகன் சர்வகாரியமும் தந்தருள் புரிவோன் நேரம்பமூர்த்தி என்னும் நாமங்களா ஆரம்பத்துடன் அர்ச்சனை பண்ணி மோதகம் அப்பம் முதல் பரிகாரம் தீதகள் மாங்கனீரின் கதலிப்பழம் வருக்கை கபித்த மாதுளங்கனியோடு தரித்திடு நட்டிலை தாளமும் புடைக்காய் பருப்புனை பொறிக்கறி வாழ்தயிர் போனகம் விருப்புல சுவைப்பொருள் மிக முன் வைத்து உருத்திரம் பிரிய என்று உரைக்கும் மந்திரத்தால் இருத்தன் மகற்கு நிவேதனம் கொடுத்து நற்றவர் புகன்ற 4 உபசாரமும் மற்றவன் திருவுளம் மகிழ்ந்திடச் செய்து எண்ணும் தகுதி இருபிறப்பாளர்க்கு உன்னரு சுவை சேரோதனம் நல்கி சந்தனம் முத்தும் தானம் தக்கினை அந்தனர்க்கு இந்திட்டு அர்ச்சகன் தனக்கு திருத்தரு விநாயக திருவுருவத்தை தரித்த பத்திரத்துடன் தானமாய்க் கொடுத்து நைமித்திகமெனும் நகில் தருமரவால் இம்முறை பூசனை யாவர் செய்தாலும் எண்ணிய கருமம் யாவையும் முடிப்பர். திண்ணிய செருவில் ஜெகமிகப் பெறுவர் அரண்ணிவை தன்னை முன் அர்ச்சனை பண்ணி புறமொரு 3 பொடிபட எரித்தான். உருத்திரன் இவனை உபாசனை பண்ணி விருத்திராசுரனை வென்று கொன்றிட்டான். நகலிவை வந்தான் அர்ச்சனை பண்ணி பகர்தருங்கணவனை பரிபுரனடைந்தான். தன்னார் மதிமுகத்தாளமயந்தி அந்நாள் இவனை அர்ச்சனை பண்ணி நன்னாள் பெறவும் நலனை அடைந்தாள். ஐங்கரக் கடவுளை அர்ச்சனை பண்ணி வெங்கதனிதரை வேறறக் களைந்து தசரதன் மைந்தன் சீதையை அடைந்தான். பகீரதன் என்னும் பார்த்திவன் இவனை மகிரதன் தன்னில் மலர்கொடு அர்ச்சித்து வரநதி தன்னை வையகத்து அழைத்தான். அட்ட தேவதைகளும் அர்ச்சித்து இவனை அட்டபோகத்துடன் அமிர்தமும் பெற்றான். ருக்குமணி என்னும் ஒன்றொடி தன்னை செருக்கொடுவி சிசுபாலன் தான் கொண்டு போமளவில் குஞ்சர முகவனை வண்டுவான் மிளற்றான். மலர்கொடு அர்ச்சித்து தாரியின் மறைத்தவன் தனை புறங்கண்டு யாமும் அங்கவனை இன்புறம் பெற்றோன். புகர்முகக் கடவுளை பூசனை புரிந்து மிக மிக மனதில் விளைந்தன பெற்றார். இப்புகிதன்னில் எண்ணுதற்கு அரிதால் அப்படி நீ வீரும் அவனை அர்ச்சித்தால் எப்பொருள் விரும்பி நீர் அப்பொருள் பெறுவீர் என்று கண்டறிந்தோம். அடித்திவை உரைப்ப அன்று முதல் தருமனும் மனுஷனும் இவனை பூசனை புரிந்து கட்புலனிலான் மைந்தரை நாசனம் பண்ணி நராதிபராக்கி சிந்தையில் நினைந்தவை சகத்தினில் சேங்கொண்டு அந்தமில் செல்வத்து அரசியல் பெற்றார். இங்கிது நிற்க இவ்விரதத்தியல் ஓங்கிய கதை மற்று ஒன்றுரை செய்வாம். கஞ்சனான் முகந்தரும் காசிவன் புணர்ந்த வஞ்சகமனத்தான் மாயதன் வயிற்றில் சூரன் என்று ஒருவனும் துணைவரும் தோன்றி ஆர்கலி சூழ்புவி அனைத்தையும் அளித்தே சீருடை சுவர்க்க திருவளங்கொடுத்து புரந்தரன் முதலிய புலவரை வருத்தியும் நிரந்தரம் தீய நெறி நடத்துதலால் 1000 கண்ணனும் அமரரும் முனிவரும் நீரங்கெனக்கென நெடுங்கரம் கூப்பி இரசதகிரியுரை இறைவனை வணங்கி வனமிகும் சூரன் வலிமைகள் உரைக்க சுடர்விடி மணிமுடி சூரனை வெல்ல கதிர்விடி வடிவேல் கரதலத்து ஏந்தும் புதல்வனை தருவோம் போமின் நீரென அமரர்கோனுக்கு அரண்விடை கொடுத்து
சமரவேல் விழி தையலும் தானும் கூடிய கலவியற்கூடாது உடலும் மோடியவானோர் ஒருங்குடன் கூடி பாகவன் தன்னை பரிவுடன் அழைத்து சூரன் செய்யும் துயரமெல்லாம் மூரரவணிந்தோர்க்கு உரையென உரைப்ப காமனை எரித்த கடவுளென்று அஞ்சி பாகவன் பயமுற பயமுனக்கு ஏதென உற்றிடும் கரதலத்து உன்னையே தரித்தான் நெற்றியின் நயனமும் நீயே ஆதலில் குற்றமடாது கூறு நீ சென்றன வானவர் மொழிய மற்றவன் தானும் தானுமைச்சவையில் தரியாகி உமையாளுடனே அமையான் இன்பத்து அமர்த்தினில் இருந்த பள்ளி மண்டபம் பாகவன் குருகலும் மொள்ளிய மடந்தை ஒதுங்கினானுதலும் தள்ளி நிற்பரமனும் தேயுவை கண்டேன் அறுமுகப் பிள்ளையை அவன் கையில் ஈதலும் வறியவன் பெற்ற வான் பொருள் போல சோதி நீழ்முடி சுடரோன் கொணந்து வாதராசன் மலர் கையில் கொடுப்ப நீதியோடு நின்று கையேந்தி போத நீழ்வாயுவும் பொறுக்க ஒண்ணாமல் தரும்புணற்கங்கை தன் கையில் கொடுப்ப தரும்புணற்கங்கையும் தாங்க ஒண்ணாமல் பொருந்திரச் சரவண பொய்கையில் வைப்ப தன்னார் வதன தாமரையாரும் கண்ணார் இரண்டும் கரமீராரும் தூணனத் திரண்ட தோழீராரும் மானைலாதி வான்படையும் கொண்டு அறுமுகக் கடவுள் அங்கவதரித்திடலும் மறைய உம்பர் மகிழ்வுடன் கூடி அருமீன்களைப் போல் அழித்தீரண்டனுப்ப அங்கவன் முலை உண்டு அறுமுகந்தானும் ஓங்கிய வளர்ச்சி உற்றிடும் நாளில் விமலனும் உமையும் விடையும் கைத்தாறு தலைமகன் இருந்த சரவணத்தடைந்து முருகலர் குழலுமை முளைப்பால் ஊட்ட இருவருமின்பால் எடுத்தடுத்தணைத்து தேவர் தம்படைக்கு சேனாபதி என காவல் கொண்டளிக்க கதிர்முடி சூட்டி அயில்வேல் முதற்பல ஆயுதம் கொடுத்து திசையெல்லாம் செல்லும் சேருமன்றுதவி பூதப்படைகள் புடைவரப் போய் நீ ஓதுணும் உணரை ஒளித்திரண்டனுப்ப இருளை பருகும் இரவியைப் போல தகுவரென்று அவரை சமரிடை முறுக்கி குருகுப்பேர் வரும் குன்றமும் சூரன் மர்மமும் துளைபட வடிவேல் விடுத்தே யாவரும் வியப்புற இந்திரன் மகளாம் தேவகுஞ்சரியை திருமணம் புணர்ந்திட்டு அமரர் கோனுக்கு அமருலகளித்த குமரவேளும் குவலயம் விளங்க அமராவதியின் அமர்த்தினில் இருந்தான் சமரவேலுடை சண்முகன் வடிவு கண்டு அமரர் மாதர் அனைவரும் மயங்கி என்றரும் கற்பினை இழந்தது கண்டே அண்டரெல்லாம் அடைவுடன் கூடி மாதொரு பாகனை வந்தடி வணங்கி மறுமலர் கடம்பனும் மாநகர் புகாமல் அருள் செய்ய வேண்டும் நீ அம்பிகாபதி என இமையவர் உரைப்ப இறையவன் தானும் குமரனை கோபம் கொண்டு முன்முனிய காவல் கொண்டும் வினை கட்டறுத்தருளும் செவலங்கொடியோன் தேசம் போக திருந்திலை உமையாள் அந்துயரைதி வருந்தி முன்னிற்க மங்கையைப் பார்த்து மங்கை நீதான் வருந்துதல் ஒளிவிதி அங்கையாற்றூதறிந்து ஆடுவோம் பாவென வென்றதும் தோற்றதும் விளம்புவார் யாரென குன்றமென் முலையாள் கூறிய சமயம் புற்றரவணிந்த புனிதனை காண அங்கு உற்றனன் திருமால் உள்வினை வெளியால் சக்கரவாணியைச் சான்றென குறித்து மிக்கதோர் சூது விருப்புடனாட சாயகனேரும் தடநெடுகருங்கள் நாயகி வெல்ல நாயகன் தோற்ப இன்ப வாழிதழுமை யான் வென்றேனென எம்பெருமானும் யான் வென்றேனென ஒருவருக்கு ஒருவர் உத்தரம் பேசி இருவரும் சாட்சிய இவனை கேட்ப மாமனை வதைத்த மான்முகம் நோக்கி காமனை எரித்தோன் கண்கடை காட்ட வென்ற நாயகி தோற்றாள் என்றும் தோற்ற நாயகன் வென்றான் என்றும் ஒன்றிய பொய்க்கரி உடனங்கு உரைப்ப கன்றிய மனத்தொடு கௌரியங்குறுத்து நோக்கினிருந்தும் நுவன்றிலை உண்மை வாக்கினில் ஒன்றாய் மனத்தினில் ஒன்றாய் மைக்கரியுரித்தோன் வதனம் நோக்கி பொய்க்கரியுரைத்த உண்மையினாலே கனல வயிற்றில் கடும்பசி கனற்ற நிலமிசை குருட்டு நெட்டுடல் பாம்பாய் கடகரி முகத்து கடவுள் வீற்றிருக்கும் வடதர் நிழலில் கிடவெனச் செவித்தாள் முளரிகள் பூத்த முகில் நிறத்துரு போய் துளமணி மருவனும் துணை விழி இழந்தே ஆண்டரை களத்தில் 1000 யோசனை
நீண்டவை பாந்தல் நெட்டுடல் எடுத்தே வளர்மறு பொன்றுடை வள்ளல் வீற்றிருக்கும் கிளர்ச்சினையாளின் கீழ்கிடந்ததனால் திரிகடற்கரியின் திருமுகக் கடவுளும் வழிபடும் அடியார் வல்வினை தீர்த்தேளில் வருவட மரத்தின் கீழிருந்தான். கம்பமாமுகத்து கடவுள் தன் பெருமையை அம்புவியோருக்கு அறிவிப்போம் என உம்பருலகத்து ஓரேழு கன்னியர் தம்பனூரணியில் தாரணி வந்து கரிமுகக் கடவுளை கைதொழுது ஏத்தி கார்த்திகை கழிந்த பின்னாளில் ஆர்த்த கலிங்கத்து அணியிலை வாங்கி 21 இலை இன்புறக் கட்டி ஒருபோது உண்டொரு மனமாய் வேதத்தாதியும் பூமியில் எழுத்தும் ஆதி விநாயகர்க்கு ஆன எழுத்தும் 3 எழுத்ததனால் மொழிந்த மந்திரமும் தேர்ந்தரும் குளனியர் சிந்தையுற்சவித்தே உரை தரு 16 உபசாரத்தால் வரை மகன் மதனையை வழிபாடு ஆற்றி 20 நாளும் இப்படி நோற்று மற்ற நாளைங்கரன் மாமுகன் பிறந்த அற்றை நாட்சதயமும் 6ஆம் பக்கமும் சேருமத்தினத்தில் தெளிவுல நாடி வாரண முகத்தோன் வரும் பெரும் கோயில் சீர்வரமழகி திருவிளக்கு ஏற்றி குலவு பொற்கலைகள் கொடுவில் தானித்தே மலர்பல கொடுத்திடு மாலைகள் ஆற்றி கொலை புரிவடிவேற் குகற்கு முன் வருகை மலைமுகக் கடவுளை மஞ்சனம் மாட்டி பொற்கலை நன்னூல் பூந்துகில் சாத்தி சொற்பரு சந்தனம் சுகந்தம் பூசி செருந்தி சண்பகம் செங்கழு நீரோடு குறுந்து மல்லிகை கோங்கொடு விச்சி கருமுனை முன்னை கடிகமல் பாதிரி மறுவிழியாளன் மாளிருவாட்சி தாமரை முல்லை தலையவள் கொன்றை பூமலர் நொச்சி பூத்தமை குவளை காந்தன் காத்தி கடம்பு செவ்வந்தி வாய்த்த நெல்லெருக்கு மலர்கர வீரம் பச்சிலை நொச்சி படர்கொடி அருகு முத்தளம் கோவிலம் முதலியன சாத்தி தூபதீகங்கள் சுகம் பெறக் கொடுத்தே அப்பம் மோதகம் அவலள் உருண்டை முப்பழம் தேங்காய் முதுமொழி கரும்பு சீனிதன் சர்க்கரை செவ்வுள நீருடன் பால் நறுநெய்தயிர் பருப்புடன் போனகம் கற்பகக் கடவுள் கழித்திட திருமுன் பொற்புறப்படைத்து பூசனை பண்ணி நோற்பது கண்டு நோலாதிருந்த பாப்புருவாகிய பஞ்சாயுதனும் யாப்புருகும் கையில் யானும் நோற்பேனென அங்கவன் தனக்கு வேண்டுவது அளித்து பாங்கோடி விரதம் பரிந்து நோற்பித்தார். அண்டர் நாயகனாம் ஐங்கரருளால் விண்டுவும் பண்டுள வேடம் பெற்றே உஞ்சமாநகர் புகுந்து உமையொடு விமலனும் கஞ்சனான் மலர்ப்பதம் கைதொழுதிடலும் பஞ்சிமன் சீரடி பார்ப்பதி நெஞ்சில் வெஞ்சினம் மிகுந்த விமலனை நோக்கி யானிடும் சாபம் நீக்கியது ஏனென மானெடுங்கண்ணி மணிக்கதவு அடைப்ப இறையவன் இதற்கு காரணம் ஏதென மறைகடற் துயிலும் மாயவன் உரைப்பான் மறைமறு பொன்றுடை பிள்ளை என்றெனக்கு தந்தருள் புரிந்த தவப்பயன் நீதென சிந்தை மகிழ்ந்து தேவர் தேவனும் பூங்கொடி அடைந்த பொத்தாள் நீங்கி சாங்கு முன்னுரைத்த சக்கரபாணி கதை சொல்ல அக்கணி சடையனும் மிக்க நல் விரதம் விருப்புடன் நோற்றபில் மாதுமை அடைந்த வந்தாள் நீங்கி நாதனை நனைகிட நம்பனும் நகைத்தான் நானோ வந்து நகையானது என தேன் நேர்மொழியால் தெளிய கூறன நன்மதி நுதலான் நாளிலம் தன்னில் உன்மகன் நோன்பின் உறுதி அறிந்து சிந்தை மகிழ்ந்து சிரித்தேன் யானென அந்த மில்லரனை ஆயிலை வணங்கி பெருஞ்சூரவேல் போக்கிய குமரல் வரும்படி யானும் வருந்தி நோற்பேனென இறையவன் கதை சொல்ல ஏந்திலை நோற்றபின் குரமட மகளை குலமணம் புணர்ந்தோன் சுடர்விடிவேலோன் தொல்வினை தீர்த்து தாதுமை வண்டுணும் தாமதம் தாமனை மாதுமையானை வண்டு கண்டனனே கண்ணனி கண்ணிலா கட்சவியாகென கண்ணருங்குழலுமை சாபமிட்டதுவும் அக்கு நீரணியும் மரன் முதலளித்த விக்கின விநாயக விரதம் நோற்றதன் பின் சுடர்கதை ஏந்தும் துவளமாலையன் விடப்படி உருவம் விட்டு நீங்கியதும் பரிவுகள் கூத்துடை பரமனும் நோற்று கௌரி என்றடைந்த கபாலம் திறந்ததும்
வாசமென் குழலுடை மாதுமை நோற்ப தேசம் போகிய செவ்வள் வந்ததும் வானவர் நோற்று வரங்கள் பெற்றதும் நாரத முனிவன் அவன்றிடக் கேட்டே இந்நிலந்தன்னில் இவ்விரதத்தை முன்னவன் வச்சிர மாலி முன்னோற்று காயத்தெழுந்த கடும்பிணி தீர்த்து மாயிரும் புவியும் மன்னனாய் வாழ்ந்து தடமுலைத்தில் ஒத்தமை தனைமணம் புணர்ந்து மளவிடை போற்பல மைந்தரை பெற்று கடைமுறை வெள்ளியம் கைலையில் உற்றான் பரிவோடி விரதம் பாரதம் தன்னில் விரைகளல் அறுத்தார் விக்கிரமாதித்தன் மறைகடற்பு விவர வருந்தி நோற்றிடும் நாள் மற்றவன் காதன் மடவரல் ஒருத்தி இற்றிடுமிடையாள் இலக்கண சுந்தரி மெத்த அன்புடன் இவ்விரதம் நோற்பேனென அந்தம் தன்னில் அணியிலை சிறைத்து சிந்தை மகிழ்ந்து சில நாள் நோற்றவின் உற்ற நோன்பின் உறுதி மறந்து கட்டிய இளையை காரிகை அவிழ்த்து வற்றிய கொவ்வையில் மாடே போட அங்கது தளைத்தே அலரும் தளிருமாய் பாங்குரு ஓங்கி படர்வது கண்டு வெப்பம் சேரியில் போய்ச்சிறை இருந்த பூப்பையில் குழல் சேர் பொற்றொடி ஒருத்தி அவ்வியம் இல்லாள் அவ்விடம் தன்னில் கொவ்வை அழகு கொவ்வாள் குறுகி இளையது கிடப்ப கண்டவள் எடுத்து குலைதவள் விரிவிடை கோதையை கட்டி அப்ப மூடடைக்காய் அவள் பல வைத்து செப்பமுடனே திருந்திலை நோற்றிட கரிமுகத்தண்ணல் கருணை கூர்ந்து பண்டையில் இரட்டி பதமவற்கு அருளன கொண்டு போய் அரசனும் கோயிலுள் வைத்தான் விக்கிரமாதித்தன் விழிதுயில் கொள்ள உக்கிரமான உடைமணி கட்டி தண்டையும் சிலம்பும் தாளி நின்று ஒலிப்ப கொண்டல் போல் வரும் குஞ்சர முகத்தோன் மனமிக கலங்கும் மன்னவன் தன்னிடம் கனவினில் வந்து காரணமாக இலக்கண சுந்தரி மனையிருக்கீழ் கலக்கம் வந்திடு கழித்திடு புறத்தென துண்ணன எழுந்த துணைவியை நோக்கி கண்ணுறக் கண்ட கனவின் காரணம் வள்ளல் உரைத்திடும் அவ்வழி தன்னில் ஆனை குதிரை அவை பல மடிவுற மாநகர்களும் வகையது கண்டு இமைப்பொழுது இவளிங்கு இருக்கலாகாது என அயற்கடையவனும் அகற்றிய பின்னர் வணிகன் தனது மனை புகுந்திருப்ப மணியும் முத்தும் வலியகல்லாய்விட அணியிலை தன்னை அவனும் அகற்ற உழவர் தம்மனையில் உற்றவள் இருப்ப வளம் பயிர் அழிந்து வளம்பலம் குன்ற அயன்மனை அவனும் அகற்றிய பின்னர் குயவன் மனையில் கோற்றொடி செல்ல குயற்கலம் உடைந்து கொள்ளை போக அயற்கடையவனும் அகற்றிய பின்னர் தூசு தூசாக்கும் தொழிலோர் மனைவுகள் தூசுகள் எல்லாம் துணிந்து வேறாக தூஷரும் அவனை தூரம் செய்ய மாலைக்காரன் வளமனை புகழும் மாலை பாம்பாம் வகையது கண்டு ஞாலமெல்லாம் நடுங்க வந்துதித்தாய் சாலவும் பாவினி தான் யார் என்ன மனம் மிகவும் விமுனிவுரா அம்மனையவனும் அகற்றிய பின்னர் அவ்வை தன்மனை அவள் புகுந்திருப்ப அவ்வை செல்லும் மகங்கள் தோறும் வைதனர் எறிந்தனர் மறியத் தள்ளினர் கைகொடு குற்றினர் கண்டோர் பழித்தனர் அவ்வை மீண்டும் தன் அவனதிற் சென்று இவ்வகை கண்ணினி யாரென வினாவ காத்தாண்டு உலகு கருணையோடு ஆண்ட மாத்தாண்ட ராசன் மாமகள் ஒருத்தி எல்லார்க்கும் மூத்தாள் இலக்கண சுந்தரி சொல்லு விக்கிரம சூரியன் மனையென சீர்கட இருந்த தெரிவையை நோக்கி நீரது கொண்டு நிலமழுக்கிடுகன சாணி அடுக்க தையலும் சென்றாள் சாணி முழுத்து தண்ணீர் வற்றி பேணிய புழுவாய் பெரிது தோன்ற மானேர் விழியால் வருந்துதல் கண்டு தானே சென்று சாணி எடுத்து தண்ணீர் கொணந்து தரமழுக்கிட்டு மண்ணிய வீட்டில் மணிவிளக்கேற்றி புத்தகம் எடுத்து வாவென புகழ புத்தகம் பாம்பாய் பொருந்தி நின்று ஆட மெத்தவள் நடுங்கி விழுந்தவள் கிடப்ப கொவ்வையங்கனிவாய் கோதையை விளக்கி அவ்வைதானே அவமதிச் சென்று புத்தகம் எடுத்து பொருந்த பார்த்து வித்தக நம்பி விநாயகமூர்த்தி கற்பக பிள்ளை செய் காரியம் இதுவென உத்தமி அவ்வை உணர்ந்து முன்னறிந்து
தவனறி பிழைத்த தையலை நோக்கி நுவலரும் விநாயக நோன்பு நோற்றிடுகன கரத்து மூவெளிலை காப்பு கட்டி அப்பமும் அவலும் மாம்பல மண்டமும் செப்பமதாக திருமுன் வைத்தே அவை கதை சொல்ல ஆயிலை கேட்டு மந்தக களிற்றின் மகாவிரதத்தை வித்தகமாக விளங்கிலை நோற்று கற்பக நம்பி கருணை பெற்று அதன் பின் சக்கரவான சையத்தோடு விக்கிரமாதித்தன் வேட்டையில் சென்று தானும் சேனையும் தண்ணீர் விரும்பி எவ்வகை செய்வோம் என உளம் மெலிந்தே அவ்வை தன்மனை அங்கவர் அணுக எய்தும் தாகமும் இளைப்பும் கண்டு செவ்வே அவற்றை தீர்க்க எண்ணி இலக்கண சுந்தரி என்பவள் தன்னை அப்பமும் நீரும் அரசற்கு அருளன செப்பிய அன்னை திருமொழிப்படியே உன்னீர்கரகமும் ஒரு பணிகாரமும் பன்னேர் மொழியாள் பார்த்திவர்க்கு உதவ ஒப்பருபடையும் உயர்படை வேந்தனும் அப்பசிதீர அருந்திய பின்னர் அனை குதிரை அவைகளும் உண்டு தானது தொலையா தன்மையைக் கண்டே இவ்வகை சமைத்த நீ யாரென வினவ மவ்வலங்குழலாள் மௌனமாய் நிற்ப அவைதான் சென்று அரசர்க்கு உரைப்பாள் கணபதி நோன்பின் காரணம் காணிதே குணமுடையவனுன் குளமனையாட்டி இலக்கண சுந்தரி என்று அவை கூற மங்கையை நோக்கி மனமிக மகிழ்ந்து திங்களேர் வெள்ளி சிவிகையில் ஏற்றி கொண்டூர் புகுந்தான் கொற்றை வேந்தனும் ஒன்றொடியாரின் உயர்பதம் உதவினல் சிந்துரனுதலால் சென்றடி பணிய சுந்தரி இருந்தாள் சுகத்துடன் மகிழ்ந்தே திருச்சிற்றம்பலம். பொன்னுமிகும் கல்வி தரும் புத்திரரோட பொருளும் மன்னவமணியும் வந்தணுகும் முன்னே ஒரு கொம்பின் யானை முக உத்தமனார் நோன்பின் திருக்கதையை கேட்கச் சிறந்து பொற்கனைக்கு முட்கள் புகழ் முகத்து பொன்மௌலி கற்பகத்தின் நோன்பின் கதை தன்னை சொற்பருக கற்றவரும் நோற்றவரும் காதலித்து கேட்டவரும் பெற்றிடுவார் கற்பகத்தின் பெரு வெள்ளையருதரும் விரிசடையோன் பெற்றெடுத்த பிள்ளையார் நோன்பின் பெருங்கதையை உள்ளபடி நோற்றார் மிக வாழ்வார் நோராதருகிருந்து கேட்போர்க்கும் வாராது கேடு சூரியார் தான் நோட்கு துணைவர் தமப்பெறுவர் சாலமிகும் வங்கலியான் தான் நோட்கில் மேலே பிறப்பெல்லாம் நல்ல பெரும் செல்வமெனின் சிறப்பிலே வாழ்வார் சிறந்து வெள்ளையருதரும் விரிசடையோன் பெற்றெடுத்த பிள்ளையார் நோன்பின் பெருங்கதையை உள்ளபடி நோற்றார் மிக வாழ்வார் நோராதருகிருந்து கேட்போர்க்கும் வாராது கேடு சூரியார் தான் நோட்கில் மேலே பிறப்பெல்லாம் நல்ல பெரும் செல்வமெனில் சிறப்பிலே வாழ்வார் சிறந்து வெள்ளையருதரும் விரிசடையோன் பெற்றெடுத்த பிள்ளையார் நோன்பின் பெருங்கதையை உள்ளபடி நோற்றார் மிக வாழ்வார் நோரார் அருகிருந்து கேட்போர்க்கும் வாராது கேடு திருச்சிற்றம்பலம்.